Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம பாலக் பன்னீர் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கட்டு பாலக் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் tofu பன்னீர் ஒரு 200 grams வந்து cubes-ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். யூசுவல் பன்னீர்லயும் நீங்க பண்ணலாம். இது வந்து சோயா பன்னீர். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம ஹாட் வாட்டர்ல இந்த பாலக்கை வந்து நம்ம blanch பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு பாத்திரத்துல ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வரேன். இப்போ நல்ல பாயிலிங் வாட்டர் வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம இந்த பாலக்கை இதுல போட்டுடலாம். இது ஒரு 1 minute கழிச்சு நம்ம வந்து ஆர்டினரி வாட்டர்ல சில் வாட்டர்ல நம்ம போடணும். அப்பதான் அந்த கலரும் மாறாது. இப்போ இத வந்து ஒரு 1 minute நம்ம இது மாதிரி இதெல்லாம் வந்து ஹாட் வாட்டர்ல போட்டுக்கலாம். இப்போ 1 minute ஆயிடுச்சு. இந்த கீரையை நம்ம எடுத்து இப்போ வந்து சில் வாட்டர்ல போட்டுடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து இந்த கீரை நம்ம வந்து தண்ணில இருந்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ இந்த கீரையோட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு. இப்போ இத வந்து நம்ம அரைச்சுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இத வெச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிச்சு விட்டுடலாம். இப்போ ஒரு panல வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருக்கேன். இந்த tofu எல்லாம் வந்து tofu பன்னீரை just வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டுறோம். நீங்க வந்து அப்படியே கூட ஆட் பண்ணலாம். பட் கொஞ்சம் ஃப்ரை பண்ணா நல்லா இருக்கும். இப்போ ஸ்லைட்டா வந்து கொஞ்சம் கோல்டனா கலர் மாறின உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயில வந்து நான் ஒரு டேபிள்ஸ்பூன் பட்டர் போடுறேன். இப்போ இதுல வந்து ஒரு bay leaf போடுறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய். இதுல வந்து குட்டி குட்டியா கட் பண்ண பூண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு போடுறேன். கொஞ்சம் சீரகம் போடுறேன். ஒரு அரை டீஸ்பூன் தான். இப்போ நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணி இருக்கிற வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். இது வதக்கி விட்டுருங்க. நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நம்ம வந்து 2 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம். ப்ளஸ் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இதையும் வந்து நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பாலக்கை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வேண்டிய தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். tofu பன்னீர். இதுக்கு மேல ஒரு 2 டீஸ்பூன் cream போடுறேன். 2 tablespoon cream.
இதையும் வந்து நம்ம கலக்கி விடலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக இந்த க்ரீம் வந்து நமக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும், ரெசிபிக்கு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ இதை வந்து ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாலக் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கொஞ்சம் க்ரீம் போட்டுக்கலாம். டோஃபு பன்னீர் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் வந்து இது மாதிரி பாலக்கில் வந்து நம்ம இந்த டோஃபு பன்னீர் போட்டு செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா நான்க்கு பரோட்டாக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.